ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். 11th வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். சரியா, வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்காக கொடுக்கப்படும். சரியா, கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப வித்தியாசமான வீடியோ. அதாவது இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, எப்படியெல்லாம் நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சென்டம் எடுக்கணும்னு நம்ம வந்து நினச்சிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி கொஸ்டின் தான். 2 மார்க் கம்பல்சரி வந்து 30th கொஸ்டின், 3 மார்க் கம்பல்சரி வந்து 40th கொஸ்டின். சரியா, அப்போ இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து cos 3x இருக்குது பார்த்தீங்களா, cos 3xஐ எக்ஸை பொறுத்து தொகையிடவும், அதாவது இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். சரியா, அதாவது cos 3xஐ நம்ம என்ன சொல்லுவோம், இன்டகிரேட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, கஷ்டப்படாமல் நம்ம என்ன பண்ணலாம், மார்க் எடுக்கிறதுக்கு உரிய விஷயத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் பேசிக் இன்டகிரேட்டாக நமக்கு என்னாச்சும் போது தெரிஞ்சுக்கணும். இப்போ cos 3x எப்படி இன்டகிரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இது வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 1/3, அதாவது டினாமினேட்டரில் போடணும். 1/a அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி 1/3 அப்படின்னு சொல்லி டினாமினேட்டரை போட்டுட்டு cos x நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். சரியா, cos x இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், sin x கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது, sin 3x டிவைடட் பை 3 ப்ளஸ் c. இதுதான் ஆன்சர். அப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதுலேயே நமக்கு 40வது கொஸ்டின் வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. அதாவது ஃபைன் தி டிஸ்டிங் பெர்மிடேஷன். சரியா, பெர்மிடேஷன் வந்து கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறான வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம். அப்போ வரிசை மாற்றங்கள் அப்படி நம்ம சொன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா பெர்முடேஷன் நம்ம கண்டுபிடிக்கும். ரொம்ப ஈஸி தான் இதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30வது கொஸ்டின் வந்து பாருங்கள். அதாவது இது வந்து அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க இதுவும் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 மார்க்லையும் இன்டகிரேஷன் தான் கேட்டிருந்தாங்க. இங்கே இருக்க 2 மார்க்கு அதை விட ரொம்ப ஈஸியாக. சரியா, இதுக்கும் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மைனஸ் 11 த ஹோல் பவர் 7. சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40வது கொஸ்டின் நமக்கு 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பகடையை ஒரு முறை உருட்டும் போது ஒரு இரட்டைப்படை, அதாவது இரட்டைப்படை எண் கிடைக்கும் எனில் 6 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது a dice is rolled, if it is so an even number then find the probability of getting 6. சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா மதிப்பிடுக, எவால்வேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். சரியா, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினில் 40வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒய் டேஷோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 1/1 + x². சரியா, அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதினா போதுமானது. ஈஸியாக நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா 2 மார்க்லையும் ஒன்று இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க, இல்லாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. 2 மார்க் கம்பல்சரியில். சரியா, அதனால் ரொம்ப ஈஸி தான். எக்ஸை பொறுத்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x பவர் x ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 40th கொஸ்டின். சரியா, 40th கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. a sin square theta plus b sin square theta equal to c so that tan square theta equal to c minus b by a minus c. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஈஸியாக நம்ம வந்து மார்க் வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த அதாவது 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி வந்து எந்த மாதிரியான சாப்டர் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.